தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருகி வரும் ஆதரவு உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கண்டிப்பாக மதுரை மட்டுமல்ல, தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள், அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆதரவு பெருகி வருதுன்றீங்க. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்து அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்கு, எவ்வளவோ விஷயங்களை சொன்னீங்க, உரிமைகள் தரோம். நீங்க இறுதி வரைக்கும் யாருமே வரல அப்படிங்கும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ வெற்றி கழக தலைவர் முதல் மாநாட்டில் சொன்னது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் கட்சியின் கொள்கை முடிவு. இந்த கட்சிக்கு கூட்டணிக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்துலாம் சொல்லலை. அது எங்கள் கொள்கை முடிவு. எந்த தமிழகத்தில் எந்த கட்சியும் சொல்லலை. அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட கட்சி நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்க யாரையும் அணுகுனீங்களா சார்? கூட்டணி சம்பந்தமா அணுகி இருப்பீங்க. ஏன்னா கட்சின்னு வரப்ப தேர்தல் நேரத்தில் கூட்டணி அணுகாம இருக்க மாட்டாங்க, பேச்சுவார்த்தைகள் போவோம். கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் இறுதி முடிவு எடுப்பார். அவர் கூட்டணி குறித்தான முடிவுகள், ஆலோசனைகள்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக திமுகவோட இணைஞ்சிட்டாங்க. நீங்க விஜயகாந்த் படங்கள்லாம் கூட பயன்படுத்தினீங்க மாநாடு இது பண்ணப்ப. ஏன் அந்த முடிவை எடுத்தாங்க? இப்ப பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஊழல் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு. தோக்குற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரிய போகுது. திருமாவளவன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றி கழகம் என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஒரு கூட்டத்தில். அந்த மாதிரி எதுவும் அழைப்பு விடுத்தீங்களா? அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அழைப்பும் நாங்களாம் விடுக்கல. எந்த கட்சியோட கூட்டணி நடக்கல. கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவு பண்ணுவார். சார், மாற்றுன்னு சொல்றீங்க. திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட தான் கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க. நீங்க மாற்றுன்னு சொல்லி வந்தாலும் உங்களோட வருகிற யாருமே விருப்பப்படலையோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணலையா? மக்கள் இப்ப நீங்க பாருங்க, நான் வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். 90% மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. கட்சிக்காரங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க, அந்த கட்சி கூட சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பொதுமக்கள் பாத்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சிகளுக்கு மாற்றி ஓட்டு போட்டு உண்மையிலுமே ஒரு மாற்றம் வராதான்னு ஏங்கி கொண்டுதான் இருக்காங்க. அந்த நம்பிக்கை இப்ப இளைஞர்கள் இந்த அளவுக்கு, இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல வந்து தூரத்துல தான் பார்த்திருக்காங்க. அரசியல் இன்வால்வ் பண்றதுலேயே ஒரு விருப்பம் இல்லாம தான் இருந்தாங்க. முதல் முறையாக இளைஞர்கள் இந்த அளவுக்கு அரசியல் மீது ஆர்வம் கொண்டு வரணும்னா அவங்க ஒரே நம்பிக்கை வந்து தலைவர் அவர்கள் இருக்கிறார். இளைஞர் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி, ஒரு மாற்றம் வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 25 ஆண்டு கால திமுக, இங்க ஒரு 50 ஆண்டு கால அதிமுக, 2 பேருக்கு நடுவுல நீங்க வந்து எப்படி இந்த தேர்தல் களத்தை சந்திக்கணும்? இப்ப நீங்க திமுக கூட்டணி குறித்து சொன்னீங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு 22 தான் ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. திடீர்னு தேமுதிக எப்படி உள்ள வந்தது? கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டுகிறது. இப்ப தமிழக வெற்றி கழகம் பெருகி வரும் ஆதரவு, அந்த மக்கள் செல்வாக்கு பொறுத்து கொள்ள முடியாம அது பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சியை போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. பாப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோக்கிற கட்சியோட சேர்ந்து அவங்களும் தோக்க போறாங்க. சார், ஒன்றும் இல்லை. இப்போ எல்லா தலைவர்களும் வந்து மக்களோட இருக்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. மக்களோட இருந்து மக்களை பார்த்து நேரடியாக மக்களுக்கான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அவங்களுக்கான செய்யணும். ஆனால் விஜய் வந்து தொடக்கத்துல இருந்தே மக்கள் இருந்து டிட்டாச்சாவே இருக்காரு. அட்டாச்சா இருந்தால் தானே உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக ஓட்டு நீ எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கும். எதனால அப்படி இருக்காங்க? நீங்க நெருக்கமா இருக்கிறவர் என்ன சொல்றாங்க? நீங்க வெளியில வரல அப்படின்னு சொல்றீங்க, இன்னும் அதிக இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி இப்போ ஒரு கூட்டம் வாங்குறதுக்கு, பர்மிஷன் வாங்குறதுக்கு ஆளும் கட்சிக்கு எளிதில் கிடைக்குது. ஒரு நாள் 2 நாள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. தமிழக வெற்றிகளுக்கு மட்டும் ஊருப்பட்ட 100கணக்கான கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. ஏற்கனவே சேலத்துல இப்ப நடந்தது. அதற்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது. ஏன் அது பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல சொல்லுங்க? வேலூர்ல அதே மாதிரி இப்ப அடுத்த கூட்டம் வேலூர் நடக்குது. இப்பதான் நாங்க திட்டமிட்டோமா? இதுவும் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நாங்க திட்டமிட்டோம். எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி ஒரு எங்களோட அனுமதி எந்தெந்த விதத்துல அனுமதி மறுக்கப்படணுமோ அந்த விதத்துல அவங்க ஆளுங்கட்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு என்னதான் சார் முடியல? அனுமதி மறுக்கப்படுகிறது செக் பண்றாங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகள் எடுத்தாலும் நீங்க நமக்கு இழப்புங்கிறத தவிர்க்க முடியாம உயிரிழப்பு அது பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது சார். உங்களோட நேரம், உங்களோட ஏற்பாடுகள், அவங்களுக்கான போதிய பாதுகாப்பு, அவங்களுக்கு ஷேர் போடாது, பந்தல் அமைக்காது, நிறைய காரணங்களா சொல்றாங்க. இல்ல பாத்தீங்கன்னா அந்த சேலத்தில் நடந்தது ஒரு
வருத்தத்தக்க ஒரு நிகழ்வு. நாங்கள் அவர்களுக்கு முன்பே தெரியும், அவர்களுக்கு வந்து உடல்நல குறைவு இருந்ததுன்னு தெரியும். குடும்பத்துல மறுக்கிறாங்க சார், இந்த குறைவு இல்லைங்கிற திரும்ப திரும்ப நீங்க அந்த வார்த்தை இல்லை நீங்கள் இல்லை நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். நான் வந்து இல்லை நான் சொல்றது நான் பொறுப்பேற்று தான் சொல்றேன். அவர்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, பொறுப்பேற்று தான் சொன்னேன் நான். இனி வரும் காலங்களில் இன்னும் நிகழக்கூடாது என்பதுதான் எங்கள் விருப்பம். தொடர்ந்து பாஜக பத்தி விஜய் அவங்க எதுவுமே விமர்சனம் வைக்கல, எதுவும் கடுமையா பேச மாட்டேங்கிறாரு, அதனால அவர் மேல சந்தேகப்பட வேண்டியதா இருக்குன்னு துரை வைகோ எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு. முதல் மாநாட்டையே வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 ஆளும் கட்சி, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி, ஆளும் கட்சியா இருக்கிற கட்சியை எதிரியா இவ்வளவு துணிச்சலோட அறிவிச்சிருக்காரு. நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தலைவரோட ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரால் சொல்ல முடியும்? நீங்க எப்படி வந்து பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அதை தான் சொன்னேன். நான் இப்ப அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல, இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல என்ன சொல்ல வேண்டும்? தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பு எதிர்பார்க்கலாமா சார் சாரோடது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரிய நேரத்தில் கண்டிப்பா சந்திப்பார். இப்போ ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, உரிய நேரத்தில் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. தலைவர் அவர்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு என்னென்ன எந்த மாதிரி. அவரோட நேரடியோட உத்தரவின் பேரில் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு சிறப்பான இலவசங்கள் இருக்குமா? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அது இலவசங்கள் சொல்றது தவறு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்னன்னா, விளிம்பு நிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையானதை செய்வதுதான் கடமை. கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். வரும் கரெக்டான நேரத்தில். நன்றி.